ஹை கோட்லாக் இன்னைக்கு அரேயில் ஃபஸ்ட்டு 10 வேல்யூஸை எப்படி ஒரு அரேலேருந்து ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம அரே ஸ்ப்ளைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஆஃப்செட் வேல்யூ, அதாவது ஆஃப்செட்னா இந்த அரே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிமூவ் பண்ணணும், நான் 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் சொல்லிட்டேன். ரெண்டாவது லென்த் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டு ரிமூவ் வந்து 10. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டு ரிமூவ் வந்து 10. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டு ரிமூவ். அடுத்தது இப்போ தான் நம்ம அரே ஸ்ப்ளைஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அரே ஸ்ப்ளைஸ் ஃபங்க்ஷன் டாலர் அரே எந்த வேல்யூ, எந்த அரேவை, எந்த எலமெண்ட்ஸிலேருந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், இதுதான் அந்த எலமெண்ட். ஸோ அரேங்கிறது அந்த வேரியபிள் நேம். அடுத்தது எங்கேருந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஆஃப்செட். அடுத்தது லென்த் டாலர் லென்த் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணால் print underscore r டாலர் அரே அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் 10 எலமெண்ட்ஸ் போயிட்டு கடைசி 10 எலமெண்ட்ஸ் வரும். 0 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆக்சுவலாக இதோட 10 வேல்யூஸ் முடிஞ்சிடும். 0 இண்டெக்ஸில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 11 12 13 14 15. ஃபர்ஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸ் இப்படி ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஓகே, லாஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, நம்ம லென்த் ஆஃப்செட் கொடுத்துருக்கோம்ல, அது ரெண்டுமே இல்லாமல் -10 அப்படி கொடுத்துருவோம்னு வச்சுக்கோங்களேன். கடைசி 10 எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடும். கடைசி 10 எலமெண்ட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸை கொடுத்துருக்கா, இது -10க்கு. இதுவே நீங்கள் வந்து +10 கொடுத்தா என்ன ஆகும்னா, +10 கொடுத்தா ஃபர்ஸ்ட் 10 எலமெண்ட்ஸ் போட்டோம் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம இங்கே கொடுக்குறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் டு ஷோ. ஸோ கடைசி -10னா -10லேருந்து ஃபர்ஸ்ட் 5 எப்படி ஷோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். அதை இப்படி போட்டு ஷோ பண்ணலாம். இஃப் கவுண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள டாலர் அரே, இந்த அரே வேல்யூ கிரேட்டர் தேன் 10 இருந்தால் மட்டும் எனக்கு போய் இந்த -10 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அடுத்தது நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸ் எப்படி ரிமூவ் பண்ணுறதுங்கிறது இந்த அரேயில் பார்த்துட்டோம். அரே ஸ்ப்ளைஸை வச்சு மேனுவலாகவும் நம்ம ட்ரை பண்ணுவோம் நெக்ஸ்ட் டைம். மேனுவலாக எப்படி அரே ஃபங்க்ஷன் எதுவும் டிஃபால்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக நம்ம பண்ணி எப்படி பண்ணுறதுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.